வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இங்க வந்து நரசிங்க அரசன்னு ஒருத்தர குறிச்சிருக்காங்க. நரசிங்க அரசன்னு. இந்த நரசிங்க அரசன் வந்து ஒருவேளை நரசிம்மவர்மனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நரசிங்க அரசன்ங்கும்போது பல்லவ மன்னனா இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க. நரசிங்க அரசன் குடுத்துருக்காங்க. அதே மாரி இங்க வந்து நரசிங்க அமைச்சர்னு குடுத்துருக்காங்க. கோவில்ல கேட்டா இதெல்லாம் பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால நாம தான் இத தேடணும். அதுக்கப்புறம் உள்ள வாங்க. நிறைய எக்கச்சக்கமான கல்வெட்டு இருக்கு. இங்கெல்லாம் வந்து சில இதெல்லாம் இவங்க செஞ்சதான்னு எனக்கு தெரியல. உள்ள சம பெரிய கருவறைங்க. இங்க கூட கல்வெட்டு இருக்கு பாருங்க. சரியா தெரியல. ஆனா உள்ள அங்க பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டு தெரியுது. மேல இருக்கு. அப்புறம் இவங்கெல்லாம் அந்த கோவிலை கட்டினவங்க. கோவிலை கட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்க கல்வெட்டை காட்டுறேன். இப்போ கோவிலில் வந்து கிட்டத்தட்ட உள்ள வந்து கருவறையில் வந்து நிறைய லிங்கங்கள் இருக்குது. அதை நான் அடுத்த பகுதியில் காட்டுறேன். எக்கச்சக்கமான கல்வெட்டு இருக்குங்க. இவ்வளோ கல்வெட்டையும் எப்படி படித்து முடிப்பேன்னு தெரில. பார்க்குறேன். இறைவி பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மறந்துட்டோம். இறைவி பேர் வந்து ஒப்பிலா வனையம்மை. இறைவன் பேர் வந்து மாசிலாமணீஸ்வரன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பேர் கோமுக்தீஸ்வரர். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் கல்வெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா, திரு சக்கரவர்த்தி வளநாட்டுடையா திருவாவடுதுறை உடையார். அப்புறம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க திருவாவடுதுறை உடைய நாயனார். அதுதான் இறைவனோட பெயர், திருவாவடுதுறை உடைய நாயனார். அதே மாதிரி இந்த கோவில் வந்து இந்த தைப்பூசத்துக்கு அந்த தீபம் ஏற்றுறாங்களே, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆமாம், மகாதீபம் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க கார்த்திகை மகாதீபத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து மகா இதையும் விட்டு போட்டிருக்காங்க தெரில. தீபம்ங்கிற வார்த்தை இருக்கு, இங்கே மறைச்சிருக்காங்க. அது என்னன்னு சரியாக தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா இருக்குங்க. ஆனால் சவுண்ட் இருக்கிறதுனால ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாதி இது புரியவே இல்லைங்க. இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ராஜந்த சோழபுரத்து அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது வந்து இது வந்து வருடத்தை குறிக்குது. இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா வருடத்தை குறிக்குது. இது வந்து ராஜாந்த சோழ நாடுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பலி மங்களத்து, அதுவும் ஏதோ இந்த ஊரோட பேர் தான் போல. அப்புறம் இங்கேயும் ஒரு வார்த்தை சோழ தேவந்தவம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ கல்வெட்டு படி பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து எப்போவுமே கல்வெட்டில் வந்து இறைவனை குறிக்கும் போது திருவாவடுதுறை உடைய நாயனார் அந்த ஊரோட பெயரை வச்சு தான் அந்த இறைவனுக்கு பெயர் வைக்கிறாங்களே தவிர, இந்த தனிப்பட்ட முறையில் அந்த மாசிலாமணீஸ்வரருங்கிறதுலாம் அந்த புராண ரீதியாக வைக்கிறது தான். ஆனால் கல்வெட்டில் அப்படி கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த செவுரு முழுக்க கல்வெட்டு தான். உண்மையிலே எப்படி படி எடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரிலங்க. ஆனால் இதில் என்ன 3 விஷயம் என்ன தெரியுதுன்னா, இந்த கோவிலில் மகாதீபம் ஏற்றுனதுக்கான குறிப்பு இருக்குது. அந்த மகாதீபம் வந்து ரொம்ப காலமாக ஏற்றுனதுக்கும் தைப்பூச ஆமாம் இதோ பாருங்க, இங்கே தைப்பூச அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதான் ஃபுல்லாக இருந்தாங்க. இங்கே பாருங்க அதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜெயங்கொண்ட சோழவள நாட்டு திருவந்தூர் நாட்டு உடையார் திருவாவடுதுறை. அதாங்க இந்த ஊர் பேர். அதாவது ஜெயங்கொண்ட பொதுவாக வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து பட்ட பேர் வந்து ஜெயங்கொண்டான்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பெயரை வைத்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி என்னமோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஆனால் மறைஞ்சு கிடக்கு. அதாங்க இது வந்து இதோ பாருங்க, ஜெயங்கொண்ட
சோழ வளநாட்டு திருவெளந்தூர்னு ஒரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெளந்தூர். அப்போ திருவெளந்தூருங்கிறது அந்த காலத்தில் ஒரு நிறைய ஒரு பெரிய சிற்றரசாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய கல்வெட்டில் வந்து திருவெளந்தூருங்கிறது வந்து திருவெளந்தூர் நாட்டில்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அப்போ மயிலாடுதுறையெல்லாம் அப்போ அந்த காலத்தில் பெருசாக இருந்திருக்குல்ல போல். திருவெளந்தூர் நாட்டு உடையார் திருவாவடுதுறை உடையார் நாயனார்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் உடையார் தான் கொடுத்துருக்காங்க. அதான் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கேட்குறேன், என்ன சாமி இது என்னங்க இது இந்த சிலையெல்லாம் வச்சுருக்காங்களே இதெல்லாம் என்னங்கன்னு கேட்டால், அதெல்லாம் அந்த கோவிலை கட்டினவங்கன்ட்டார் ஒரே வார்த்தையில். யார் என்னெல்லாம் சொல்லலை, அதான் அந்த கோயிலை கட்டினவங்க அப்படின்ட்டார். இனி இவர்கிட்ட கேட்டு ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அதாங்க தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இந்த ஊரோட பழைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செயங்கொண்ட சோழ நாட்டு திருவெளந்தூர் உடையார் திருவாவடுதுறை உடையாருங்கிறது தான் இந்த பழைய பேர். பேர் தெரிஞ்சிருச்சு. இறைவன் பேர் திருவாவடுதுறை உடைய நாயனார்னு குறிப்பிட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க தானம் அளித்திருக்காங்க. தானத்தாருக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. திருவதம்பலம் உடையான் எங்கை உடையான் பெரிய கல்வெட்டுங்க. இது படித்து முடிக்கிறதுக்கு இங்கே அங்கே முடியுது. அங்கே அது ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஃபுல்லாக கல்வெட்டு தான் அமைச்சிருக்கேன். இதை படித்து முடிக்கிறதுக்கு பல காலம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அப்புறம் மாவலி திருவுடையார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. மாவலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. மாவலினா அந்த காலத்து அந்த பலசாலிகள்லாம் இருக்காங்களா அவங்கள குறித்து இருக்குது. சரி, இது நான் திரும்ப ஒரு முறை வரேன். இப்போ கோவிலை நம்ம சுற்றுறோம். இறைவன் பேர் வந்து மாசிலாமணீஸ்வரர். பாருங்க இங்கே ஃபுல்லாகவே இங்கே முழுக்க பார்த்திங்கன்னா கல்வெட்டு தான். இதெல்லாம் படி எடுக்கல போல். அந்த மேலே அச்சு பூசி அப்படி தான் படி எடுப்பாங்க. அதெல்லாம் இந்த கல்வெட்டுலாம் எடுக்கல போல். பெரிய இடங்க அது. பார்க்க நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செம பெருசு இந்த கோவில். திருவாவடுதுறை கண்ட்ரோலில் வேறு இருக்குங்கிறதுனால இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பார்க்குறேன் ஏதாவது வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கும் போது நமக்கு கல்வெட்டு சரியாக தெரியாது. இதுக்கப்புறம் கல்வெட்டு இல்லை. இந்த இடத்துல ஒரு ஓரத்தில் மிச்சத்தில் இருக்குது கல்வெட்டு. இதில் இதோ பாருங்கள் கூத்தன்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். கூத்தமுடையார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா. கூத்தமுடையார்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த கூத்தமுடையாருங்கிறது இந்த கூத்து கட்டுறவங்க இருக்காங்களே, அதாவது அந்த காலத்தில் இந்த கூத்துங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கலையாக இருந்திருக்கு. அதுக்குன்னு அது ஒரு தொழில் மாதிரியே நடத்திருக்காங்க. முழுக்க இந்த இங்கேயும் பாருங்களேன். இங்கே இதோ பாருங்க, இங்கே பாருங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ராஜராஜ தேவர்க்கு யாண்டு வருடம் போட்டு இப்படி அழைச்சி வச்சுருந்தா எனக்கு என்ன தெரியும். அவர் வந்து இந்த கோவிலுக்கு ஏதோ கொடுத்துருக்காருங்க. அதான் ராஜராஜ சோழ தேவர்க்கு யாண்டு திரிபுவன சக்கரவர்த்திகளுங்கும் போது இது கண்டிப்பாக 2ஆம் ராஜராஜ சோழன். எந்த மாதம்னு சரியாக தெரியல. நான் வேணால் சர்ச் பண்ணி தான் இதை பார்க்குறோம். ஏன்னா அது வரைக்கும் தான் நீண்டிருக்கு. அதே மாதிரி ஒன்றும் கொடுக்கல. கீழே வந்து இந்த இறைவனுக்கு வந்து இதை கொடுத்துருக்காரு. திருவாவடுதுறை உடைய நாயனார்னு கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. இந்த கோவிலுக்கு வந்து 2ஆம் ராஜராஜ சோழன் காலத்துலேயும் கல்வெட்டு இருக்குது. தமிழ் கூத்து அதோ பாருங்கள். தமிழ் கூத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. காணியான நிலத்தரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு நிலம் கொடுத்துருக்காரு. இந்த கோவில் இறைவனுக்கு வந்து ஏதோ ஒரு நிலம் கொடுத்துருக்காங்க போல். அதுதாங்க காணியான நிலத்தருன்னு கொடுத்துருக்காங்க. அது மேலே சரியாக தெரிலங்க.
கல்வெட்டு வந்து இதுதான் என் கண்ணுக்கு இப்போ பட்டுது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் தாங்க திருமூலருக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே நிறைய கல்வெட்டு வச்சுருக்காங்க. இது இந்த கோவிலை பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாள் ஆகிடும் போல், அவ்வளோ கல்வெட்டு இருக்குங்க. ஒரு கல்வெட்டை பார்க்குறேன் அப்படிங்கிற முறையில் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால இதை ரொம்ப படிக்க முடிகிறதில்ல என்னால். இதில் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாலதி ஸ்தலத்து, இது கீழே சில வடமொழி வார்த்தைகள் இருக்குது. அதாவது இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புத்தூர் மணிதான தாளப்புத்தூர் ஜெயங்கொண்ட வளநாட்டு மன்னிக்காட்டு விருதராஜ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. விருதராஜ, இது பாருங்க, இது ஃபுல்லாகவே கல்வெட்டு தான். நான் வேணால் இதுக்கு வேணால் மெனக்கெட்டு ஒரு முறை வேணால் வரேன். இப்போ நான் கோவிலை காட்டுறதுக்கு தான் வந்தேன். ஆனால் இவ்வளோ கல்வெட்டு இருக்குங்கிறது இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமூலருக்கு வந்து ஜீவசமாதி இருக்குது, அதை காட்டுறேன். பொதுவாக வந்து திருமூலர் வந்து இங்கே என்ன செஞ்சார்னா, இந்த ஊரில் இருந்த ஒரு ஆடு மேய்க்கிறவன்ட்ட வந்து சாத்தன் அப்படிங்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவன்ட்டு, இது சாத்தனூர்னு சொல்லுவாங்க இந்த ஊர் பேர். இந்த சாத்தனுடைய இதில் தான் வந்து இந்த திருமூலர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்லப்படுது. உள்ளே போய் எடுக்க முடியுமான்னு தெரியல, வெளிலேருந்து காட்டுறேன். இதுதாங்க திருமூலரோட ஜீவசமாதி. கொஞ்சம் பொறுமையாக தான் பேசுவேன், அதை பொறுத்துக்கோங்க. பொதுவாக வந்து இந்த கோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிவயோகியார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த சிவயோகியார் வந்து வேறு யாரும் இல்லை, திருமூலர். அவர் வந்து நந்தி பெருமாள்கிட்ட, ஏன்னா நந்தி பெருமாள் தான் வந்து சிவனுடைய மெசேஞ்சர் மாதிரி. அதுக்கப்புறம் தென் திசையை நோக்கி வர நம்ம ஊருக்கு வர மாடு மேய்க்கிற ஒரு இறைவன், ஒரு சிறுவன் சாத்தன் அப்படிங்கிற சிறுவன் வந்து இறந்துடுறான், பாம்பு கடிச்சு இறங்குறான், மாடு மேய்க்கிற சிறுவன். அப்போ இந்த திருமூலர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவை அந்த பையனோட உடலில் மாற்றுறாரு. அப்புறம் தன்னுடைய உடலை வந்து ஒரு மரக்கிளையில் வந்து மறைச்சி வைக்கிறார். அப்புறம் பசுக்களோட வந்து இந்த சிவயோட சாத்தனூர் வர்றாரு. இதுதான் சாத்தனூர். சாத்தன் இல்லை, அவன் பேர் மூலனோட மனைவி வந்து தன் கணவர்னு எண்ணி பேச போகும்போது, இல்லை எனக்கு உன் கணவர் இல்லை, உன் கணவன் இறந்துட்டான்னு உண்மையை சொல்லிடுறாரு. அப்புறம் ஊர் மக்கள்லாம் போய் வந்து முறையிடுறாங்க. முறையிடும் போது சிவயோகியான்னு தெரிஞ்சோடனே ஊர் மக்கள் வந்து திரும்பி போக சொல்கிறாங்க. அப்புறம் திருவாவடுதுறையில் இந்த இடத்துலையே திருமூலர் உட்காந்து ஞான நிலை அடைகிறார். அதனால் இங்கே தான் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறார். உள்ளே போய் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து திருமூலர் இவர் தான். முக்கியமாக வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்தீங்கன்னா திருமூலரோட ஜீவசமாதி வந்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கல்வெட்டையாவது கொஞ்சம் பெருசாக படிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் எதுவுமே இங்கே தெரியல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி கோவிலில் ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு என்ன அப்படின்னா, நேரக்குறைவும் ஒன்று, இன்னொன்று இவ்வளோ பெரிய கல்வெட்டை படிக்கிறதுக்கு நமக்கு நேரமும் வேணும். சில எழுத்துக்கள் தெரியாமல் இருக்கிறதுனால அது முழுமை அடைய மாட்டேங்குது. இங்கேயும் ஒரு கல்வெட்டு இருக்குது, நிறைய கல்வெட்டு இருக்குது. பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த கல்வெட்டை அமைக்கும் பொழுதே வந்து பாதியாக உடச்சி விட்டுறாங்க. அது நம்ம பார்த்தது வந்து ஒருவேளை வந்து மெய்கீர்த்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. மெய்கீர்த்தியில் வந்து ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு போட்டால் அந்த ஆண்டு, மாதங்கள், வருடங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் என்ன தானங்கள் செய்கிறாங்க. ஸோ மெய்கீர்த்தியாக கூட இல்லைல்ல, ஏதாவது தானம் கொடுத்துருப்பாங்க. அந்த தானம் கொடுத்ததுக்கு உண்டானதாக இருக்கும்.
இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக தெரியலங்க. வெயில் வேறு அடிக்கிறதுனால ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் சந்திராதித்தவள்னு ஒரு வார்த்தை இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த கல்வெட்டு பார்த்தாலும் அதில் சந்திராதித்தவள்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அது வந்து விளக்கரிக்கிறதுக்கு அந்த கல்வெட்டை பயன்படுத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் கல்வெட்டை வந்து பார்த்தாலே இந்த கோவிலோட வரலாறை நல்லா கவனிச்சிடலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தெரியலனாலும் கூட பரவாயில்ல, யாரையாவது கூட்டுவாங்க, கல்வெட்டு ஆய்வாளரை கூட்டு வந்து பாருங்கள். வேறு ஒன்றும் பெருசாக